நிலைப்பாடு என்னவென்றால் 70 லட்சம் பேர் வெளி மாநிலத்திலிருந்து 70 லட்சம் பேர் இந்த மாநிலத்துக்கு வந்து அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக வந்துள்ளார்கள். அவர்களுக்கு புலம்பெயர்ந்து வந்துள்ளார்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலும் நடக்க போகின்ற எலெக்ஷனில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்காமல் இருக்கும்படி முக்கியமாக அவருடைய வாக்குரிமை அவங்களுடைய மாநிலத்திலே வழங்கும்படியாக நாங்கள் மனு அளித்தோம். முக்கியமாக தமிழ்நாட்டு டெமோக்ராட்டிக் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள், தமிழில் குடிபெயர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்காத வண்ணம் வந்துள்ள 70 லட்சம் மேற்பட்ட மாநிலங்கள், பல மாநிலங்கள் வந்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்காமல் அவர்களிடத்திலே, அவர்கள் ஊரிலே, அவர்கள் மாநிலத்திலே வாக்குரிமை கொடுத்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கவும், தமிழ் மக்களின் உரிமையை பாதுகாக்கவும். இது ஏதோ ஒரு கட்சியின் மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சி தான் எடுத்து நடத்தது இல்லாமல் எல்லா கட்சியினருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். நாம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாதம் கொடுத்த மனு 2 மாதமாக தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் எலெக்ஷன் ஆபீசருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 22 ஆகஸ்ட் மாதம் 2025 தேதி இந்த சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் தமிழ்நாடு செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் 2 மாதமாக தாமதமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எந்த ஒரு அறிவுறுத்தும் எங்களுக்கு செய்யாத வண்ணம் அதனால் இன்று நாங்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியினர், மற்ற கட்சி அனைவரும் இன்று எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலக்ட்ரல் ஆபீசரை சந்திக்க வந்தோம். அவர்கள் இல்லாத காரணத்தினால் அடிஷனல் எலக்ட்ரல் ஆபீசரை சந்தித்தோம். அவர்கள் உடனடியாக நீங்கள் கொடுத்த மனுக்கு பதில் மட்டும் இல்லாமல் குறிப்பாக அதில் எழுப்பப்பட்டுள்ள 8 முக்கியமான அம்சங்களை குறித்து நாங்கள் குறித்த பதிலை அளிக்கிறோம் என்று ஒப்புதல் கொடுத்தது காரணமாக இன்று தங்களை அனைவரும் சந்தித்து இதை தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மக்கள் நன்மைக்காகவும் உரிய நடவடிக்கை எடுக்கும். முக்கியமாக சார், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறது. இது முக்கியமாக தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உரிமையை நிலைநாட்ட இந்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.